ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோவில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 1ல் இருக்க த ஏஜ் ஆஃப் ட்ரைடனை பார்ப்போம். த ஏஜ் ஆஃப் மில்டன் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ட்ரைடனோட ஏஜ் 1660 1700 வரைக்கும். The age of Dryden, the Stuart Restoration was followed by an immense change in the general temper of the English people, a sweeping reaction against Puritanism and everything that it had stood for certain. And this reaction went so far that, together with the galling restraints which religious fanaticism had unwisely imposed, moderation and decency were too often cast aside. England now touched low water mark in its social history. The court of Charles II was the most shameless this country has ever known. Infidelity and profligacy became fashionable. The moral ideals of Puritanism were turned into jest, and those who still upheld the cause of domestic virtue laughed at as hypocrites or denounced as sore sectaries, even outside the narrow circle of court and aristocracy. Where things were at their worst, the spirit of corruption spread far and wide, and while piety and goodness were of course cherished among individuals, the general lowering of the moral tone was everywhere apparent. த ஏஜ் ஆஃப் ட்ரைடனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலிவர் கிராம்வெல்க்கு அப்புறம் கிங் சார்லஸ் டூ ரூலுக்கு வந்தார். எகெயின் இங்கிலாண்டில் ஸ்டூவோட ரெஸ்டரேஷன் இருந்தது. சார்லஸ் டூவோட அப்பா சார்லஸ் ஒன், அவர் ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்திருப்பார். அவங்க ஃபேமிலியோட நேம் தான் ஸ்டூவர்ட். கிங் சார்லஸ் ஒன்னை டெஃபீட் பண்ணி ஆலிவர் கிராம்வெல் மொனார்கி வேணாம், ரீபப்ளிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் ரூல் பண்ணார். ஆலிவர் கிராம்வெல் இறந்ததுக்கப்புறம் சார்லஸ் ஒன்னோட பையன் சார்லஸ் டூ இங்கிலாண்டுக்கு அகெயின் கிங் ஆனார். சார்லஸ் டூ ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட ஒரு இம்மன்ஸ் சேஞ்ச் இருந்தது. அவங்களோட மைண்டே மாறிடுச்சு. பியூரிட்டன்ஸையும் அவங்க சப்போர்ட் பண்ண பிரின்சிபல்ஸையும் அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா பியூரிட்டானிசம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அவங்க ரிலீஜனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அது பீப்புளுக்கு எரிச்சலாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. சார்லஸ் டூ ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் பியூரிட்டானிசம்மை ஒதுக்கிட்டாங்க, பியூரிட்டன்ஸ் பீப்புளையும் ஒதுக்கிட்டாங்க. அது கூடவே நல்லது பண்ணுறதையும் ஜஸ்டிஸோடு இருக்கிறதையும் பீப்புள் நிறுத்திட்டாங்க. அதனால் இங்கிலாண்டு சோசியல் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப லோ ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. லோ வாட்டர் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. பீப்புள் அதுக்கப்புறம் ரொம்ப புவராக பிஹேவ் பண்ணாங்க. இங்கிலாண்ட்லேயே சார்லஸ் டூவோட கோர்ட்டு தான் டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருந்தது, ஒழுக்கம் இல்லாமல் இருந்தது. இன்ஃபிடெலிட்டி இருந்தது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுறது, ப்ரோஃப்ளிகசி, டிசிப்ளின் இல்லாத லைஃப்பை லீட் பண்ணாங்க. இந்த ரெண்டும், இன்ஃபிடெலிட்டியும் ப்ரோஃப்ளிகசியும் ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. இதை ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணாங்க. பியூரிட்டானிசமோட பிரின்சிபல்ஸை கோமாளித்தனமாக பார்த்தாங்க. ஈவன் டொமஸ்டிக் வர்ச்சு, ஃபேமிலியில் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்கள கூட ஹிப்போக்ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, வேஷம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா அப்படி ஃபேமிலியில் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறவங்கள சோர் செக்டரிஸ்ன்னு சொன்னாங்க. இது என்னென்னா, சீரியஸாக ரிலீஜனை ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால் அவங்க ஹாப்பினஸ் போகுதுன்னு மீனிங். ஸ்டார்டிங்கில் கோர்ட்லையும் அரிஸ்டோக்ராசி, ரிச் பீப்புள்கிட்டையும் மட்டும்தான் டிசிப்ளின் இல்லாத ஆக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் அது போக போக வெளியிலையும் நார்மல் பீப்புள்கிட்டையும் ஸ்ப்ரெட் ஆனது. ஒரு சிலர்கிட்ட பைட்டி, ரிலீஜனோட ஃபெய்த்தும், குட்னஸ், நல்ல ஹேபிட்ஸும் இருந்தது. பட் மேக்ஸிமம் பீப்புள்கிட்ட மாரல் டோன் இல்லை. The effect of these conditions on literature will be anticipated by all who recall the great principle or interpretation which preceding chapters have now made clear, that literature is a social product and inevitably reflects the life of the era out of which it springs. The literature of the age of Dryden was at times openly and defiantly corrupt, while even as its best, though it had many admirable qualities, it was generally wanting in moral strength and spiritual fervor. Real earnestness of purpose had passed away, and with this a strong passion, and with this again a great creative energy, the thoughts of men no longer scaled the heights, they moved along the plain. Literature ceased to soar and became pedestrian. Thus, with the Restoration, we enter upon a period in which literature is intellectual rather than imaginative or emotional, and though often brilliant, is on the whole a trifle hard and unsympathetic.
This is true even of poetry, which became prosaic, was made to do the work of prose and was judged by the standards of prose. The poet did not allow his thoughts to wander off with Spenser into fairyland or to explore with Milton the mysteries of heaven and hell. He made his verse the vehicle argument, a controversy, personal and political satire. The era of the versified pamphlet thus began. This is a striking illustration of the changed mood of the times. Even more significant, perhaps, is the fact that the men of the Restoration were the real creators of our modern English prose. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீரியடில் டிசிப்ளின் இல்லாமல் பீப்புள் இருந்தாங்கன்னு பார்த்தோம். அது லிட்ரேச்சருக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு. அந்த இம்பேக்ட் என்னென்னா, ஒரு லிட்ரேச்சர் எந்த பீரியட்லேருந்து வந்ததோ அந்த பீரியடை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த பீரியடில் இருந்த லிட்ரேச்சர் இந்த பீரியடை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ ட்ரைடன் பீரியடில் ரைட்டர்ஸ் ரொம்ப ஓப்பனாக போல்டாக பீப்புள் கிட்ட இருந்த பேட் பிஹேவியரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அப்படி எழுதின புக்ஸு அட்மியரபிள் குவாலிட்டிஸோடு இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் திங்ஸும் மாரல் திங்ஸும் அந்த புக்ஸில் இல்லை. ரியல் ஏர்னஸ்னஸ் அவங்கக்கிட்ட இல்லை. அப்படின்னா இன்ட்ரெஸ்டோடு அவங்க புக்ஸ் எழுதலை. ஒரு ரைட்டர் எழுதும் போது அவரோட புக்கை ஸ்ட்ராங் பேஷனோட இதை நல்லா எழுதணும் அப்படின்னு நினச்சிலாம் எழுதலை. இந்த பீரியடில் இருந்த புக்ஸில் நம்ம க்ரியேட்டிவ் பவரும் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். ஸோ ரெஸ்டரேஷன் பீரியடில் இருந்த லிட்ரேச்சரில் இமேஜினேஷன் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, இன்டலெக்சுவல் பார்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த பீரியடில் இருந்த லிட்ரேச்சர் ரொம்ப ஹார்டாக அன்சிம்பத்தட்டிக்காக இருந்தது, எமோஷன்ஸ் இல்லாமல் இருந்ததுனால. இது பொயட்ரிலேயும் இருந்தது. நார்மலாக பொயட்ரி அப்படிங்கிறது நம்மளோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். பட் இந்த பீரியடில் இருந்த போம்ஸை ப்ரோஸ் மாதிரி எழுதினாங்க. பொயட்ரி எழுதிட்டு ப்ரோஸோட ஸ்டாண்டர்ட் கூட கம்பேர் பண்ணாங்க. அப்போ இருந்த போயட்ஸ் ஸ்பென்சரோட ஃபேரிலேண்ட் மாதிரி இமேஜினேஷன் சீனரிஸ்லாம் கொடுக்கல. மில்டன் மாதிரி ஹெவன் அண்ட் ஹெல்லோட மிஸ்டரிஸையும் கொடுக்கல. அப்போ இருந்த போயட்ஸ் தங்களோட போம்ஸை ஆர்கியூமெண்ட்டுக்கு, கான்ட்ரவர்சிஸ்க்கு, பர்சனல் அண்ட் பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ்க்கு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ வெர்சிஃபைடு பேம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஜானர் வந்தது. இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா பீப்புளோட மைண்டு சேஞ்ச் ஆனதுக்கு எக்ஸாம்பிள். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ எழுதின ரைட்டர்ஸோட ப்ரோஸை வச்சு தான் இப்போ மாடர்ன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ப்ரோஸ் இருக்குது. Further illustration of the qualities of the literature of this period, we must remember the direct and powerful influence exerted upon it by France. The European supremacy of Italy had now passed away, and France had become the world's great arbiter of taste. The political relations between the two countries naturally tended to give vogue in England to all things French, including French taste and French ideas of art. Now the contemporary literature of France was characterized particularly by lucidity, vivacity, and by reason of the close attention given to form, correctness, elegance, and finish. It was essentially a literature of polite society and had all the merits and all the limitations of such a literature. It was moreover a literature in which intellect was in the ascendant and the critical faculty always in control. It was to this congenial literature that English writers now learned to look for guidance, and thus a great impulse was given to the development alike in our prose and in our verse of the principles, regularity and order and the spirit of good sense. இந்த பீரியடோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, ஃப்ரான்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதினாங்க. இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துலேயோ இல்லை யூரோப்லேயோ இட்டாலியோட சுப்ரீமேசி இருந்துச்சு. பட் இப்போது இல்லை. எல்லா யூரோப் பீப்புளும் ஃப்ரான்ஸை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஃப்ரான்ஸ் மாதிரி என்ன செஞ்சாலும் அது ஒரு ட்ரெண்டாக ஆனது. அதே மாதிரி லிட்ரேச்சர்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஃப்ரான்ஸில் ரைட்டர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எழுதினாங்க. அவங்கள மாதிரியே லூசிடிட்டி இருந்தது. அப்படின்னா டேரெக்டாகவும் கிளாரிட்டியாகவும் எழுதுறது. ஃபார்ம் கரெக்ட்னஸ் இருந்தது. அப்படின்னா கிராமட்டிக்கல் ரூல்ஸை சென்டென்ஸில் சரியாக ஃபாலோ பண்ணுறது. இது கூட ரைட்டிங்ஸ் ரொம்ப எலகெண்ட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருந்தது. லிட்ரேச்சர் முக்கியமாக பொலைட் சொசைட்டியை பற்றினதாக இருந்தது. பொலைட் சொசைட்டியில் ஹையர் கிளாஸ் பீப்புள் வருவாங்க. அவங்களோட எஜுகேஷன், சோசியல் மேனர், ரிஃபைன்டு பிஹேவியர் இதெல்லாம் லிட்ரேச்சரில் சொல்லியிருப்பாங்க. அவங்க ப்ரைவேட் லைஃப்பில் மாரல் இல்லாமல் இருந்தாலும் அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை லிட்ரேச்சர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். முக்கியமாக இன்டலெக்சுவலுக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரை கன்ஜீனியல் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்க்கு ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பொருத்தமானதாக ஒத்து போகிற மாதிரி இருந்தது. ஃப்ரான்ஸ் பீப்புள் மாதிரியே இப்போ இங்கிலீஷ் பீப்புளுக்கும் தாட்ஸும் டேஸ்ட்டும் இருந்ததுனால அவங்களோட லிட்ரேச்சரும்
இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபாலோ பண்ண மேட்ச் ஆனது. அதனால் இங்கிலாண்டில் எழுதின ப்ரோஸ் அண்ட் பொயட்ரியில் ரெகுலாரிட்டி, ஆர்டர், குட் சென்ஸ் இதெல்லாம் இருந்தது. பர்டிகுலராக வேர்ஸ் போம்ஸில் ஃப்ரான்ஸ் லிட்ரேச்சரில் இருக்க மாதிரியே ஃபீலிங்ஸும் ஸ்பான்டேனிட்டியும் கொடுத்தாங்க. அதனால் போம்ஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது, நேச்சுரலாக இல்லாமல். The forerunners of Dryden, of this epoch Dryden, the greatest man of a little age, as he has been called, was the one complete representative and exponent. But before we turn to his work, we must say a word about two writers, both some years his elders, whom he himself regarded as his masters and who are still commonly considered the pioneers of the so-called classic school of poetry, Edmund Waller, 1605 to 87, and Sir John Denham, 1615 to 1669. In general, these two writers were leaders in the reaction in taste against the excesses and obscurity of the metaphysical poets and in favor of good sense and of neatness and clearness of expression. In particular, they were the reformers of English versification at a time when it had become insufferably rugged and harsh. It is indeed on this later side mainly that they possess historical importance. This is especially true of Waller. பீரியடில் ட்ரைடன் ஒரு சுப்பீரியர் ரைட்டராக இருந்தாலும் அவருக்கு முன்னாடி எழுதின 2 இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க 2 பேரும் தான் ட்ரைடனோட மாஸ்டர்ஸ். அவங்க எட்மண்ட் வாலர், அவரோட பீரியட் 1605 to 87. அடுத்தது ஜான் டென்ஹாம், அவரோட பீரியட் 1615 to 1669. இவங்க தான் கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரியோட பைனியர்ஸ். இங்கே கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் லிட்ரேச்சரில் இருக்க ஆர்டர், ரெகுலாரிட்டி, ஃபார்ம் கரெக்ட்னஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. இந்த 2 போயட்ஸுமே எதை தவிர்த்தாங்கன்னா மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் ஃபாலோ பண்ண ரொம்ப எக்ஸஸாக எழுதுறது, தென் அப்ஸ்கியூரிட்டியாக எழுதுறது, கன்ஃபியூஷனாக எழுதுறது, இந்த மாதிரிலாம் அவங்களோட ஒர்க்ஸ் இருக்காது. ரொம்ப கிளாரிட்டியாக எழுதியிருப்பாங்க. அவங்களோட புக்ஸில் குட் சென்ஸு, நீட்னஸ்ஸு, அப்புறம் அவங்களோட ஐடியாஸை கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டஃபிசிக்கல் பொயட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரகுடாகவும் ஹார்ட்ஸாகவும் இருக்கும். ஆனால் இவங்களோட போம்ஸ் அப்படிலாம் இருக்காது. இவங்க 2 பேரும் தான் பொயட்ரிக்கு ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தவங்க. போம்ஸில் இருக்க விஷயத்த கிளாரிட்டியாக சொன்னவங்க. அதில் ரொம்ப மெயின் யாருன்னா வாலர். The excellence and dignity of rhymes at Dryden were never fully known till Mr. Waller taught it. He first made writing easily an art, first showed us how to conclude the sense most commonly in distichs, which in the verse of those before him runs on for so many lines together that the reader is out of breath to overtake it. And this reshaping of the heroic couplet is Waller's principal claim to distinction. He brought into use that kind of heroic couplet which we know as the classic or closed form, in which the rule is that instead of the sense being allowed to flow on from couplet to couplet indefinitely, it should habitually close with the end of the second line, the metrical pause and the rhetorical pause thus coming together. Dryden, who as will be observed writes extravagantly in Waller's praise, is wrong in supposing that this closed couplet was actually that poet's invention. It had been used from time to time by many earlier writers, but when Waller began his work, the tendency was wholly away from it, towards a kind of verse so loose as to be almost formless, and it is from him that the new movement may fairly be said. To date, the classic couplet did not reach its final shape in his hands as a specific form. It evolved gradually and it assumed perfection first in the work of his greatest master, Pope, but Waller led the way. Then Denham, now chiefly remembered for his descriptive poem Cooper's Hill, followed. Of Waller and Denham together, Dryden wrote our numbers versification were in their nonage till these last appeared. இதில் ட்ரைடன் வாலரை ரொம்ப புகழ்கிறாரு. வாலர் தான் ரைமை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுத்தவர். 2 லைன்ஸில் ஒரு ஐடியாவை கொடுக்குற மெத்தடை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாவை சொல்லணுன்னா நிறைய சென்டென்சஸ் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஐடியாவை படிக்க நிறைய சென்டென்சஸ் படிக்கும் போது ரீடர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணவர் வாலர். அது மட்டும் இல்லை, ஹீராயிக் கப்லெட்டுக்கு ரீஷேப் கொடுத்தது வாலர் தான். இவர் க்ளோஸ்டு ஹீராயிக் கப்லெட்டை கொண்டு வந்தவர். இதுக்கு முன்னாடி சாசர் மாதிரியான ரைட்டர்ஸ் ஹீராயிக் கப்லெட் யூஸ் பண்ணாங்க.
க்ளோஸ்டு ஃபார்ம் ஆஃப் கப்லெட் அப்படின்னா இப்போ ஒரு ஐடியா அந்த கப்லெட்குள்ளேயே முடிஞ்சிடும். முன்னாடி இருந்த ரைட்டர்ஸ் ஓப்பன் ஃபார்ம் ஹீராயிக் கப்லெட் யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா ஒரு ஐடியா ஒரு கப்லெட்டில் முடியாமல் அது நெக்ஸ்ட் கப்லெட்லேயும் கண்டினியூ ஆகும். அடுத்து ரெட்டோரிக்கல் பாஸும் மெட்ரிக்கல் பாஸும் ஒரே இடத்துலையே முடிஞ்சிடும். அப்படின்னா போமோட ஒரு லைன் முடிகிற இடத்துலையே அதோட ஐடியாவும் முடிஞ்சிடும். இங்கே நமக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், கப்லெட்டில் தானே ஐடியா முடியும்னு சொன்னாங்கன்னு. க்ளோஸ்டு ஃபார்ம் ஹீராயிக் கப்லெட்டில் தான் முடியும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வரியிலேயே ஃபுல் மீனிங்கும் கொடுத்துறாது. அதோட பாதி மீனிங் இருக்கும். அடுத்த லைன் படிக்கும் போது தான் அதோட கம்ப்ளீட் மீனிங் நமக்கு கிடைக்கும். ஆனால் ட்ரைடன் வாலரை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே க்ளோஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஹீராயிக் கப்லெட்டை நிறைய பேர் அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இவருக்கும் அவங்களுக்கும். அவங்க ஓப்பன் ஃபார்ம் யூஸ் பண்ணாங்க, இவர் க்ளோஸ்டு ஃபார்ம் யூஸ் பண்ணார். என்னதான் வாலர் க்ளோஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஹீராயிக் கப்லெட்டை கொடுத்தாலும் இதுக்கு போப்பு தான் ஹோல்னஸை கொடுத்தாரு. அலெக்சாண்டர் போப் தன்னோட ஒர்க்ஸில் க்ளோஸ் ஃபார்ம் ஆஃப் ஹீராயிக் கப்லெட்டை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வாலர் தான். அவரை ஃபாலோ பண்ணி தான் மற்ற ரைட்டர்ஸும் எழுதினாங்க. டென்ஹாம் அவரோட டிஸ்கிரிப்டிவ் போம் கூப்பர்ஸ் ஹில்லில் ஹீராயிக் கப்லெட்டை யூஸ் பண்ணியிருப்பார். இங்கே ட்ரைடன் என்ன சொல்கிறாருன்னா, வாலரும் டென்ஹாமும் வர வரைக்கும் பொயட்ரி அதோட சைல்டுஹுட் ஏஜில் தான் இருந்தது, அதாவது அதோட ஏர்லியர் ஸ்டேஜில் தான் இருந்தது. The epithet heroic derived from the common employment of this measure in heroic poetry is here used to denote that each line of the couplet is iambic pentameter or composed like the ordinary line of blank verse of 5 accents or 10 syllables, the unaccented syllable normally coming first and the accented syllable following, as in Pope's line, "To err is human, to forgive divine." The reader must carefully note the distinction between the two contrasted types of heroic couplet, the classic, which is here immediately in question, and the romantic, which will come before us later. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீராயிக் கப்லெட்டில் ஹீராயிக் அப்படிங்கிறது ஒரு எஃபித்தட்னா அட்ஜெக்டிவ். ஹீராயிக்குங்கிறது பொயட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு அட்ஜெக்டிவ். இப்போது ஹீராயிக்கோட மீனிங்கை பார்ப்போம். ஹீராயிக் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, கப்லெட்டில் இருக்க ஒவ்வொரு லைனும் அயாம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கும். அதில் டோட்டலாக 10 சிலபிள்ஸ் இருக்கும். 5 அன்அக்சென்டட் சிலபிள்ஸும் 5 அக்சென்டட் சிலபிள்ஸும் இருக்கும். பர்டிகுலராக பிளாங்க் வேர்ஸ் மாதிரி இருக்கும். என்ன, பிளாங்க் வேர்ஸில் ரைம் இருக்காது, இதில் ரைம் இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இதில் அன்அக்சென்டட் சிலபிள்ஸ் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் அக்சென்டட் சிலபிள்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, "To err is a human, to forgive divine." அப்படிங்கிறது போப்போட அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசமில் வரும். இதிலேருந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீராயிக் கப்லெட்டை பார்க்கலாம். "To err is a human, to forgive divine" அப்படிங்கிறது. அடுத்ததாக ட்ரைடனோட லைஃப்பை பார்க்கலாம். ட்ரைடன்ஸ் லைஃப். ஜான் ட்ரைடன் வாஸ் born at Aldwinkle, All Saints, Nottinghamshire in 1631, was educated at Westminster and at Trinity College, Cambridge, and settled in London about 1657. Soon after this he wrote his first poems of any importance, the heroic stanzas on the death of Oliver Cromwell, 1659, and indicative of a rapid change of friend Austria Redux. In celebration of the happy restoration of Charles II in 1663, he began to work for the stage, which was then the only profitable field for anyone who had to depend for his livelihood upon his pen, and for some 15 years playwriting continued to be his chief occupation. ஜான் ட்ரைடன் 1631 நாட்டிங்ஹாம்ஷயரில் இருக்க ஆல்ட்விங்கிள் ஆல் செயின்ட்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் பிறந்தார். ட்ரைடன் வெஸ்ட்மினிஸ்டரில் படித்தார். அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜில் இருக்க ட்ரினிட்டி காலேஜில் படித்து 1657 லண்டனில் செட்டில் ஆனார். அதுக்கப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் போம் ஹீராயிக் ஸ்டான்சாஸ் ஆன் த டெத் ஆஃப் ஆலிவர் கிராம்வெல் எழுதினார். இது 1659 பப்ளிஷ் ஆனது. இது ஆலிவர் கிராம்வெல் இறந்ததை பற்றின போமு. அடுத்து சார்லஸ் II ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை செலப்ரேட் பண்ணுற விதமாக ஆஸ்ட்ரியா ரெடக்ஸ் எழுதினார். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணாருன்னா, ஆலிவர் கிராம்வெல் இறந்ததுக்கப்புறம் அவரை அட்மியர் பண்ணி ஹீராயிக் ஸ்டான்சாஸ் கொடுத்தாரு. சார்லஸ் IIவை அட்மியர் பண்ணியும் ஆஸ்ட்ரியா ரெடக்ஸ் எழுதினார்.
In 1670, he was made poet laureate, and in 1681 opened a new chapter in his career with the publication of the first of his great satires in verse, Absalom and Achitophel. This was followed by other work of the same character and later by two theological poems, Religio Laici 1682, a defense of the Church of England, and The Hind and the Panther 1687, an elaborate argument in favor of Roman Catholicism, to which in the meantime he had been converted. In consequence of this change of religion, the revolution of 1688 came upon him as a heavy blow. He lost his position of poet laureate, and all hopes of official recognition now being destroyed, devoted himself for his remaining years to literature with a praiseworthy courage and industry. 1670 போயட் லாரேட் ஆனார். அப்படின்னா கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு அஃபிஷியல் போயட். 1681 தன்னோட ஃபர்ஸ்ட் பிக் சட்டையர் அப்சலம் அண்ட் அக்கிட்டோஃபலை பப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் 2 தியாலஜிக்கல் போம்ஸ் எழுதினார். தியாலஜினா இங்கே ரிலீஜன். ரிலிஜியோ லைசி 1682, இது சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை டிஃபெண்ட் பண்ணி எழுதினது. அதுக்கப்புறம் த ஹிண்ட் அண்ட் த பந்தர் 1687 எழுதியிருக்காரு. இது ரோமன் கேத்தோலிசிசமை சப்போர்ட் பண்ணி எழுதினது. 1685 சார்லஸ் II இறந்துருப்பார். அதுக்கப்புறம் அவரோட பிரதர் ஜேம்ஸ் II கிங் ஆனார். அவர் ஒரு ரோமன் கேத்தோலிக். ஸோ ட்ரைடனும் ரோமன் கேத்தோலிக்காக கன்வெர்ட் ஆகி இந்த த ஹிண்ட் அண்ட் த பந்தரை எழுதியிருக்காரு. கிங் ஜேம்ஸ் IIக்காக இவர் தன்னோட ரிலீஜனை சேஞ்ச் பண்ணது, கேத்தோலிக்காக மாறினது அவருக்கு ஒரு பெரிய லாஸ் வர்றதுக்கு ரீசனாக இருந்தது. இதனால் 1688 அவரோட போயட் லாரேட் பொசிஷனை இழந்தார். அவர் ரிலீஜன் கன்வெர்ட் ஆனதுக்கும் போயட் லாரேட்டை பதவி போனதுக்கும் என்ன சம்மந்தம்னா, கிங் ஜேம்ஸ் II வந்ததுக்கப்புறம் இங்கிலாந்து பீப்புளை ரோமன் கேத்தோலிக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இங்கிலாண்டில் ஆல்ரெடி நிறைய ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் இருந்தாங்க. அதனால் க்ளோரியஸ் ரெவல்யூஷன் வந்தது. பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, கிங் ஜேம்ஸ் IIவோட சன்னின்லா வில்லியம் III ரூல் பண்ண சொன்னாங்க. ஸோ வில்லியம் III ஒரு பெரிய ஆர்மியை இங்கிலாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் கிங் ஜேம்ஸ் IIக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ கிங் ஜேம்ஸ் II ஃபியர்னால் ஃப்ரான்ஸுக்கு ஃப்ளட் ஆகிட்டார். 1688 வில்லியம் III அவங்களோட ஒய்ஃபை மேரி IIவும் ஜாயிண்ட் மோனாக்ஸ் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணாங்க. இவங்க வந்ததுனால ட்ரைடனோட போயட் லாரேட் பொசிஷன் போனது. இப்போது ட்ரைடனுக்கு எந்த அஃபிஷியல் ரெகக்னைசனும் இல்லை. ஸோ முழுக்க அவரோட லைஃப்பை லிட்ரேச்சருக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஹீ ப்ரொடியூஸ்ட் 5 more plays, translations of Juvenal, Persius and Virgil, and a Boccaccio and Chaucer. These were published in November 1699. 6 months later, in May 1700, he died. ட்ரைடன் அவரோட போயட் லாரேட்டர் ரோல்லேருந்து விலகினதுக்கப்புறம் 5 ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. அடுத்து ஜுவனேல், பெர்சியஸ், வெர்ஜில் இவங்கெல்லாம் ரோமன் ரைட்டர்ஸ். இவங்களோட ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஹோமர் கிரீக் ரைட்டர், ஓவிட் ரோமன் ரைட்டர், பொக்காக்சியோ இட்டாலியன் ரைட்டர், சாசர் நமக்கு தெரியும் இங்கிலாந்து. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பேராஃப்ரேசஸ் பண்ணியிருக்காரு. பேராஃப்ரேசஸ் அப்படின்னா ஒரு வாக்கில் இருக்க மீனிங்கை அப்படியே கொடுக்கறது. இது ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற வால்யூமில் வந்தது. இந்த எல்லா ஒர்க்ஸும் 1699 நவம்பரில் பப்ளிஷ் பண்ணார். மே 1700 இறந்து போனார். அடுத்ததாக ட்ரைடனோட பொயட்ரியை பார்க்கலாம். Dryden's poetry or Dryden's work in prose and the drama we shall speak in our next chapter. Here we have to deal only with his verse. As a poet, he ripened very slowly. His first poem, An Elegy on the Death of Young Lord Hastings, written at 18, is almost incredibly bad. His heroic stanzas, written at 27, though they contain a few fine lines and images, are crude and bombastic. For the time being, he was greatly influenced by Cowley, whom he afterwards described as the darling of my youth, and as a result, all the characteristic absurdities of the metaphysical school abound in these early works. They survive even in Annus Mirabilis 1667, in which, writing of the 2 great events of the wonderful year, the war with Holland and the fire of London, he indulges from time to time in the most fantastic conceits.
as when, for example, he depicts the deity extinguishing the conflagration with a hollow crystal pyramid, precisely in the way in which himself was accustomed to put out his own candle. But though its faults are numerous and glaring, the masculine vigor and lucidity of the poem reveal an immense development in the writer's genius. For the full exhibition of his powers, however, we have to turn to the work of the last 20 years of his life, in which his emancipation from the false taste of the metaphysical writers is complete, and his style no longer turbid and choked with all sorts of rubbish flows clear and strong. This work, which marks the definite establishment of the classical school of poetry in England, may be dealt with under 3 heads. இந்த சாப்டரில் ட்ரைடனோட பொயட்ரியை மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு போயட்டாக போம்ஸ் நல்லா எழுதுறதுக்கு மெதுவாக தான் கற்றுக்கிட்டாரு. இவரோட ஃபஸ்ட்டு போம் லார்டு ஹாஸ்டிங்ஸோட டெத்தை பற்றினது. அது ஒரு எலிஜி. அப்போ ட்ரைடனுக்கு ஏஜ் 18. ரொம்ப பேடாக அந்த போம் எழுதியிருப்பார். ஹீராயிக் ஸ்டான்ஸாஸை 27 இயர்ஸில் எழுதியிருப்பார். அதில் சில லைன்ஸும் சில இமேஜஸும் நல்லா இருந்தாலும் க்ரூடாகவும் பம்பாஸ்டிக்காகவும் ஆர்னீட்டாகவும் எழுதியிருப்பார். இவர் ரைட்டர் கவுலியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார். அவரை த டார்லிங் ஆஃப் மை யூத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரைடன் கவுலியை ஃபாலோ பண்ணதுனால அவரோட ஏர்லியர் ரைட்டிங்ஸில் அப்சர்டேட்டஸ் நிறைய இருந்தது. ஃபூலிஷான திங்ஸை நிறைய கொடுத்துருந்தாரு. இந்த ஃபூலிஷான திங்ஸை 1667 ட்ரைடன் எழுதின ஆனஸ் மிராபிலிஸில் பார்க்கலாம். இதில் ட்ரைடன் 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஒன் இஸ் ஹாலந்து வார், அனதர் ஒன் இஸ் லண்டன் ஃபயர். 1665 1667 வரைக்கும் ஹாலந்துக்கும் இங்கிலாந்துக்கும் வார் நடந்திருக்கும், அதை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து 1666 லண்டனில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், அதை பற்றியும் எழுதியிருப்பார். தென் இந்த வாக்கில் அப்பப்போ இவர் ஃபண்டாஸ்டிக் கன்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். எக்ஸாம்பிளுக்கு காடு மெழுகுவர்த்தி அணைக்கிற மாதிரி தீயை அணைச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு எழுதியிருப்பார். என்னதான் இந்த மாதிரி நிறைய ஃபூலிஷ் திங்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த போம் ரொம்ப கிளியராக ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. பட் அவரோட ஃபுல் பவர்ஃபுல் போம்ஸை லாஸ்ட் 20 இயர்ஸில் தான் பார்க்க முடியும். அதில் மெட்டஃபிசிக்கல் போய்ட்ஸோட ராங் டேஸ்ட் இருக்காது. அந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் கன்ஃபியூஷனாக எதுவும் கொடுக்காம ரபிஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளியராக எழுதியிருப்பார். ட்ரைடனோட லாஸ்ட் 20 இயர்ஸில் எழுதுகிற ஒர்க்ஸ் தான் கிளாசிக்கல் போய்ட்ரிக்கு ஒரு பேஸு. இதை 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. The political satires, Absalom and Achitophel, written amid the excitement following the alleged Papist plot to defend the king's policy against the Earl of Salisbury, and especially famous for his powerful character studies. As of Salisbury himself under the name of Achitophel, and of the Duke of Buckingham under that of Zimri, the medal a further invective against Salisbury, and MacFlecknoe a scathing personal attack on a former friend, Thomas Sadwell, who had replied to the medal in a poem filled with scurrilous abuse. First divisionல ட்ரைடனோட பொலிட்டிக்கல் சட்டையரை பற்றி பார்க்கலாம். இந்த பீரியடில் அப்சலம் அண்ட் அக்கிட்டோஃபெல் வாக்கை எழுதினார். இது பொலிட்டீஷியன் சேல்ஸ்பரியை அப்போஸ் பண்ணி எழுதினது. இதில் ரோமன் கேத்தோலிக்கோட சதி திட்டத்தை பற்றி எழுதியிருப்பார். இந்த போமில் சேல்ஸ்பரியை அக்கிட்டோபெல் அப்படிங்கிற நேம்லையும் டியூக் ஆஃப் பக்கிங்ஹாமை ஜிம்ரிங்கிற நேம்லையும் எழுதியிருப்பார். இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அடுத்து இன்னொரு போம் த மெடல், சேல்ஸ்பரிக்கு அப்போஸ் பண்ணி எழுதின இன்னொரு பொலிட்டிக்கல் சட்டையர். அடுத்து மேக்ஃப்ளெக்னோ, இது அவரோட ஓல்டு ஃப்ரெண்டு தாமஸ் சாட்வெலை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதின போமு. ஆக்சுவலி இந்த மெடல் போமுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக ஷால்டுவெல் ஒரு போமில் ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டியிருப்பார். அதுக்கு பதிலாக தான் ட்ரைடன் மேக்ஃப்ளெக்னோ எழுதியிருப்பார். The 2 great doctrinal poems, Religio Laici and the Hind and the Pandar, these are not in the strict sense religious. There is nothing devotional or spiritual about them. They are theological and controversial, and written as they are from 2 opposed points of view. They are curiously interesting as exhibiting Dryden's mastery in the conduct of an argument in verse, and his extraordinary skill in making the most of whatever position he might for the moment adopt. His mental flexibility and agility gave him remarkable power as a special pleader.
அடுத்து செகண்ட் டிவிஷனில் 2 டாக்டரினல் போம்ஸ் இருக்குது, ரிலீஜியஸ் போம்ஸ் இருக்குது. ரிலீஜியோ லைசி, அப்புறம் த ஹிந்த் அண்ட் த பந்தர். இதில் டிவோஷன், ஸ்பிரிச்சுவல் திங்ஸை பற்றிலாம் பேசியிருக்க மாட்டார். அந்த பீரியடில் ரிலீஜனில் இருந்த கான்ட்ரோவர்சிஸ் பற்றி பேசியிருப்பார். பியூரிட்டன் பீப்புளுக்கும் கேத்தோலிக் பீப்புளுக்கும் என்னென்ன ஃபைட்ஸ் இருந்தது, அவங்களோட ஐடியாஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது, இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருப்பார். ரிலீஜியோ லைசியில் த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பார். த ஹிந்த் அண்ட் த பந்தரில் ரோமன் கேத்தோலிசிசமை சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பார். ஃபஸ்ட்டு போமில் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சப்போர்ட் பண்ணியிருப்பார். செகண்ட் போமில் ரோமன் கேத்தோலிசிசமை சப்போர்ட் பண்ணியிருப்பார். இப்படி மாற்றி மாற்றி அவரோட வியூஸை கொடுத்துருப்பாரு. அதை தான் இங்கே 2 அப்போஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு லாயர் ஆர்கியூமெண்ட் பண்ண மாதிரி அவரோட போம்ஸில் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகவும் இருந்தது. The fables, these fine tales written amid the anxieties of Dryden's last years and under the increasing burden of age and ill health, so far from suggesting any flagging of energy, rather show the poet almost at his best and give him a title to rank among our best storytellers in verse. The Parliament and Outside, based upon the Nice Tale of Chaucer, provides an opportunity for a most instructive comparison between the method and art of the 14th century and those of the 17th century poet. தேர்டு டிவிஷனில் த ஃபேபிள்ஸ். தேர்டு டிவிஷனில் த ஃபேபிள்ஸுங்கிறத ட்ரைடன் எழுதினார். இது அவர் வயசான காலத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்பையும் மனசு சரியில்லாமல் இருந்தப்பையும் எழுதினது. என்னதான் இல் ஹெல்த்தோட இந்த ஃபேபிள்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் இது பெஸ்ட்டாக தான் இருந்தது. இவர் எழுதின இந்த ஃபேபிள்ஸ் மூலமாக பொயட்ரியில் ஒரு எக்ஸலண்ட் ஸ்டோரி டெல்லர்னு நம்ம ட்ரைடனை சொல்லலாம். இதில் இருக்கிற த பலமன் அண்டு ஆட்சைட் அப்படிங்கிற ஸ்டோரி சாசரோட நைஸ் டேல பேஸ் பண்ணது. இது 14th செஞ்சுரியோட லாங்குவேஜ் ஸ்டைலையும் 17th செஞ்சுரியோட லாங்குவேஜ் ஸ்டைலையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Dryden's poetry, alike in its limitations and in its merits, is thoroughly representative of the age as a whole. It is marked by a general want of what we are accustomed to call the essentially poetic qualities. It has little imaginative power, little depth of feeling, little spiritual glow or fervor, and except here and there, as in the 2 remarkable odes to the memory of Mrs. Annie Killigrew and Alexander's Feast, it rarely touches a high lyrical note. ட்ரைடனோட போம்ஸில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், லிமிட்டேஷன்ஸ் அவரோட போம்ஸில் இருக்கிறத மட்டும் சொல்லாமல் அந்த ஹோல் பீரியடையே ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படின்னா ட்ரைடன் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரோட அவரோட ஒர்க்ஸை கொடுத்துருந்தா அந்த பீரியடில் இருந்த எல்லா ரைட்டர்ஸும் அந்த ஸ்பெஷல் ஃபீச்சரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அவரோட ஒர்க்ஸில் ஏதாவது லிமிட்டேஷன், குறைபாடு இருந்ததுன்னா அந்த பீரியடில் இருந்த எல்லா ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ்லேயும் அந்த லிமிட்டேஷன் இருக்கும். இன் டோட்டலாக இந்த பீரியடில் பொயட்ரிக்கு முக்கியமான ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னா இமேஜினேட்டிவ் பவர். இந்த பீரியடில் ரொம்பலாம் இமேஜினேஷன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து டெப்த் ஆஃப் ஃபீலிங், எமோஷனை டீப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்டலெக்சுவல் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பீரியடோட பொயட்ரியில் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் 2 ஓட்ஸில் மட்டும் ஹை லிரிக்கல் நோட் இருக்கும். அதில் ஒன்று டு த மெமரி ஆஃப் மிஸ்ஸஸ் ஆனி கில்லிக்ரோ, இன்னொன்று அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட். இது ரெண்டுமே ஜான் ட்ரைடனோடது தான். இதில் ஃபீலிங்கை டெப்த்தாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். ஆன் த அதர் ஹேண்ட் இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஸ்ப்ளெண்டிட் intellectuality and a manly vigor of style. If Dryden is seldom poetic, using the word in the sense which we attach to it when we are thinking, say, of Coleridge or Keats, he at least gives us many passages of wonderful strength and eloquence. It is therefore easy to see why he holds his own as a satirist and as a reasoner in verse. In both these fields, the author of Absalom and Achitophel and Religio Laici is still our greatest master. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைடனோட போம்ஸ் இன்டலெக்சுவலாக இருக்கும். அவரோட போம்ஸில் ஆழமான சிந்தனைகளை கொடுத்துருப்பாரு. மாரல் டிபேட்ஸ் இருக்கும். அப்புறம் பாலிடிக்ஸ், அப்புறம் ரிலீஜனில் இருக்க பிரின்சிபல்ஸோட அறிவுபூர்வமான கருத்துக்களை கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு விஷயத்தை இன்டலெக்சுவலாகவும் லாஜிக்காகவும் சொல்லுவார். ட்ரைடன், காலரிட்ஜ், கீட்ஸ் மாதிரி அவரோட ஒர்க்ஸில் டீப் எமோஷன்ஸை கொடுக்கலனாலும்
அவரோட லாங்குவேஜ் ஸ்டைல் எனர்ஜெட்டிக்காக, ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு விஷயத்த சுற்றி வளைச்சிலாம் பேசாமல் அழுத்தமாக சொல்லுவார். அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை படிக்கும் போதே நமக்கு ஒரு போல்டுனஸ் வரும். ஒரு விஷயத்த சொல்லணுன்னா அதை ஆணித்தரமாக சொல்லுவார். அவரோட ஸ்பீச்சும் ரொம்ப அழகாக இருக்கும். It was Dryden's influence and example which lifted the classic couplet into the place it was to occupy for many years as the accepted measure of serious English poetry. When he began to write, he, like the literary world in general, was in a state of uncertainty in regard to the best form to adapt. Thus we find him fluctuating between the Gondibet stanza in the poem on Oliver Cromwell and in Annus Mirabilis, and the regular couplet in Austria Redux, and the panegyric on the coronation. With Absalom and Achitophel, he made his final choice of the later form, and by his splendid use of it, he proved its capabilities and assured its success. Dryden தான் கிளாசிக் கப்லெட்டை இங்கிலாண்டில் பாப்புலர் ஆக்குனாரு. அவரோட ஸ்டார்டிங் பொயட்டியில் எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தார். கோண்டிபட் ஸ்டான்ஸாவையும் ரெகுலர் கப்லெட்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். கோண்டிபட் ஸ்டான்ஸாவில் 4 லைன்ஸ் இருக்கும். கோண்டிபட் ஸ்டான்ஸா ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்கன்னா சர் வில்லியம் தவைனந்த். அவர் ஒரு எபிக் கொடுத்தாரு. அந்த எபிக்கோட நேம் கோண்டிபட். அதில் இந்த 4 லைன்ஸ் ஸ்டான்ஸா இருக்கும். கோண்டிபட் ஸ்டான்ஸாவை ட்ரைடன் போயமான் ஆலிவர் கிராம்வெல்லையும் ஆனஸ் மிராபிலிஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து ரெகுலர் கப்லெட். ரெகுலர் கப்லெட்னா இங்கே ஹீராயிக் கப்லெட். ஹீராயிக் கப்லெட்டை ட்ரைடன் ஆஸ்ட்ரியா ரெடக்ஸ்லையும் பனேஜிரிக்லையும் அப்சலம் அண்ட் அக்கிட்டோபெல்லையும் யூஸ் பண்ணார். அப்சலம் அண்ட் அக்கிட்டோஃபெல்லில் ஹீராயிக் கப்லெட்டை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக யூஸ் பண்ணதுனால அது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் தந்தது. Butler, only one other poet of the period, is important enough to detain us here, and he lives entirely on the strength of one work. This is Samuel Butler, 1612-80, author of the famous Hudibras. Instantly hit the taste of the time, and by its popularity greatly stimulated the general reaction against the saints and their cause. The machinery of the poem is obviously fashioned upon Don Quixote, for like that wonderful Spanish burlesque romance, it tells of the misadventures of a knight and his squire, and the knight's ill fortunes in love. In the two central figures, the author holds up to our contempt two contrasted representatives of Puritanism, the Presbyterian Sir Hudibras himself being a military enthusiast, who, though unconsciously a good deal of a hypocrite, is not consciously insincere, while his attendant Rolfo is a vulgar, canting impostor, who merely assumes the mask of virtue for his own profit. The story begins with an attempt of these two to put down a bear baiting, which involves them in a tremendous conflict with the rabble and leads to their being set by the heels in the Paris stocks. இந்த பீரியடில் இன்னொரு முக்கியமான கவிஞர் இருக்கார். அவர் தான் சாமுவேல் பட்லர். அவரோட பீரியட் 1612 1680 வரைக்கும். இவரோட ஃபேமஸ் புக் ஹுடிப்ராஸ். இதோட 3 பார்ட்ஸ் 1663 1664 1678 பப்ளிஷ் ஆனது. இது பியூரிட்டன்ஸ் பற்றின சட்டையர். ஸோ பீப்புளுக்கு இதில் அதிகமாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பியூரிட்டன்ஸை இன்னும் அப்போஸ் பண்ணாங்க. ஹுடிப்ராஸ் டான் கிஹோட்டே அப்படிங்கிற வாக்கை பேஸ் பண்ணி எழுதினது. இது ஸ்பானிஷ் பர்லஸ்க் ரொமான்ஸ். பர்லஸ்க் ரொமான்ஸ் அப்படின்னா ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியவோ இல்லை எபிக் ஸ்டோரியவோ கிண்டல் பண்ணி எழுதுறது. டான் கிஹோட்டே ஒரு நைட்டோட தென் ஒரு ஸ்கொயரோட மிஸ்அட்வென்ச்சர்ஸையும் அப்புறம் நைட்டோட சோல்ஜரோட லவ் ஃபெயிலியர்ஸை பற்றியும் சொல்கிற ஒரு புக்கு. அதே மாதிரி இந்த ஹுடிப்ராஸ்லேயும் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பியூரிட்டானிசமோட கேரக்டர்ஸ். ஒருத்தர் ப்ரெஸ்பைட்டேரியன்னா கிறிஸ்டியானிட்டியில் இருக்க ஒரு பிரிவு. ப்ரெஸ்பைட்டேரியனோட நேமு சர் ஹுடிப்ராஸ். அவர் மிலிட்ரி என்தூசியாஸ்ட். அப்படின்னா அவருக்கு சண்டை போடுறது, வார் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஒரு ஹிப்போக்ரைட், வேஷம் போடுறவர். அந்த மாதிரி சொல்லிப்பார் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, பட் அதை செய்ய மாட்டார். ஹுடிப்ராஸுங்கிறவர் அவருக்கு தெரியாமலேயே அவர் ஒரு ஹிப்போக்ரைட். பியூரிட்டானிசமோட நல்ல ஹேபிட்ஸ் பற்றிலாம் பேசுவார், பட் அதை ஃபாலோ பண்ணவே மாட்டார். அடுத்து ஹுடிப்ராஸோட ஹெல்ப்பர் ரால்ஃபோ. இவர் தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நல்லவர் மாதிரி நடிப்பார்.
அடுத்தது இங்கிலாந்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பியர் பைட்டிங் வைப்பாங்க. கரடியை வந்து ஒரு கம்பத்தில் கட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் எல்லாம் விட்டு சண்டை போட வைப்பாங்க. இது இங்கிலாந்தில் ஃபாலோ பண்ண ஒரு க்ரூயலான என்டர்டைன்மெண்ட். இது அதிகமாக க்ரூயலாக இருக்குது, சின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி பியூரிட்டானிசம் சேர்ந்த ரால்ஃபோவும் ஹுடிபிராஸும் அதை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அந்த பியர் பைட்டிங்கை ஸ்டாப் பண்ண போனப்போ பீப்புள் அதை அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா பீப்புளுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஸோ பீப்புளுக்கும் இவங்களுக்கும் ஃபைட் வந்தது. அந்த ஃபைட்டில் ஹுடிபிராஸும் ரால்ஃபோவும் தோத்துட்டாங்க. ஸோ பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்க பப்ளிக் பாரிஸ் ஸ்டாக்ஸில் அவங்கள கட்டி போட்டாங்க. பாரிஸ் ஸ்டாக்னா அது வுட்டில் இருக்கும். சம்டைம்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா யாரையாவது அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அதில் கட்டி போட்டு வைப்பாங்க. This is the most amusing portion of the book. Other incidents follow which keep up the interest till well on into the second part. But after this, the story lapses and the rest of the poem is composed of odds and ends of epistles, digressions, and satiric tirades. To modern taste, Hudibras is far too long. Some of his best passages suffer from prolixity, and too much space is given in it to the discussion of various points of Puritan casuistry. The local and temporary nature of his subject matter is also a serious disadvantage in the eyes of the reader of today. Yet it is full of wit and vivacity, and even its doggerel meter and its astonishing double rhymes, though we tire of them after a while, or as Dryden said, fitted to the spirit and purpose of the burlesque. It was Burlesque's intention to kill Puritanism by ridicule, and we can well understand that his poem delighted the court and was a favorite reading of Charles II, who, by the by, while he laughed over and praised it, nonetheless permitted the author to spend his last years in poverty. It need hardly be added, however, that we are not to take Butler's picture of Puritanism as complete and final. It is a mere caricature. He saw only the extravagance and the charlatanism, which were of course often associated with Puritanism, but its greatness and strength, the elements which rendered it so important in the making of history, he could not or would not see, or at least he gave them no recognition in his work. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த ஹுடிபிராஸ் அண்ட் ரால்ஃபோவோட சீன்ஸு ரொம்ப அம்யூசிங் பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அது 2வது புக்கில் இருக்க சென்டர் பார்ட் வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை தருது. அப்படின்னா இதில் 3 புக்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த செகண்ட் புக்கில் இருக்க சென்டர் பார்ட் வரைக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ் இருக்காமா. ஆனால் அதுக்கப்புறம் எபிஸ்டல்ஸ், லெட்டர்ஸ் இருக்கும், டிக்ரேஷன்ஸ் இருக்கும், சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கும், லாங் சட்டையஸ் இருக்கும். ஹுடிபிராஸ் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்க பீரியடில் அதை நம்ம படித்தா அதோட டேஸ்ட் நமக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ரிலீஜன் பற்றின விஷயங்களுக்கு ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த புக்கோட சப்ஜெக்ட் மேட்டரும் இப்போ இருக்க ரீடர்ஸ்க்கு பிடிக்காது. ஆனால் ஹுடிபிராஸை பட்லர் ரொம்ப இன்டலெக்சுவலாக எழுதியிருப்பார். அதில் மோசமான ரைம் இருந்தால் கூட பர்லஸ்க்கு அது ஆப்ட் தான். பட்லருக்கு பியூரிட்டானிசமை கிண்டல் பண்ணுறது தான் எய்மு. ஸோ கிங் சார்லஸ் II அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை படித்து ரொம்ப அட்மியர் பண்ணாலும் பட்லர் அவரோட லேட்டர் இயர்ஸை ரொம்ப புவராக வாழ்ந்தார். கிங் சார்லஸ் II அவரை சப்போர்ட் பண்ணலை. அடுத்து ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, பட்லரோட பியூரிட்டானிசமோட வியூஸை கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு பர்லஸ்க் தான். அவர் பியூரிட்டானிசமில் இருந்த எக்ஸ்ட்ராவேகன்ஸ், ட்ரிக்கரி இதை மட்டும்தான் பார்த்தாரு. அவங்க எப்படி ஆடம்பரமாக இருந்தாங்க, அவங்க என்னென்னலாம் மோசடி பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தாரு. ஆனால் பியூரிட்டானிசமோட பாசிட்டிவான ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுற ஸ்பெஷல் ஃபீச்சரை அவர் பார்க்கல. பியூரிட்டன்ஸ் கிட்டையும் பியூரிட்டானிசம் கிட்டையும் இருந்த ஸ்ட்ரென்த்தை அவர் பார்க்கல. ஒன்லி பியூரிட்டானிசமில் இருந்த நெகட்டிவ் சைட்ஸை மட்டும் எழுதினார். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம அக்செப்ட் பண்ண தேவையில்லைன்னு ஹட்சன் சொல்லியிருக்காரு. இந்த ஏஜ் ஆஃப் ட்ரைடனில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது மேம், கிளியராக இல்லைன்னு. அது அக்செப்டபிள். அப்கமிங் வீடியோஸில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in the next video.